மாதிரி கரம்பக்குடியில் இல்லை, கரம்பக்குடியில் வந்து உடையப்ப ஐயான்னு இப்போ பேசின நடுவரோட அப்பா தான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அதுக்கு அடுத்து வரல. அதேமாரி ஒரு ஊர் அனுப்புகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இல்லாமல் ஆயிட்டாங்க. இப்போ ஆலங்குடியை தவிர பொதுநலவாதிகள் வந்து இப்போ சொல்கிற மாதிரியான பதவியில் இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக நீங்கள் ஆதரிங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படியாச்சும் நான் வந்து வருங்காலங்களில் ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பார்லிமெண்ட் உறுப்பினராகவோ இறைவனோட அடுக்கிறதுல வருவோம்னு முயற்சி பண்ணுறேன். அது நடக்குது இறைவன் செயல். ஆனால் அதுக்கு வந்து முயற்சி, ஆனால் பொதுவாக முடிஞ்சால் நல்லதாக பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம், ஜெயின். இந்த சங்கத்துக்கு என்னோட முழுமையான ஒத்துழைப்பு எப்போதுமே இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். ரொம்ப அருமையாக பேசுனீங்க தான். கண்டிப்பாக அத்தானால நிறைய விஷயங்கள் பேராவூரணி தொகுதியில் நடந்துகிட்ருக்கு. இதை நாங்கள் அனுபவிச்ச முறையில் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவு என்றுமே உங்களுக்கு இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ பார்ப்போன்ற சந்தோஷத்தை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க சொர்ணகுமார் அவர்கள் ஆலங்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். திரு சொர்ணகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலம் கருதி அவர் உரையை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருங்க. ஹலோ, செக். உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். காலையிலிருந்து மன மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை கண்டுகளித்த நேரத்தில், வீடு செல்லுகிற நேரத்தில் வாழ்த்துறை வழங்க அழைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தார்கள் சிறப்பான ஒரு உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். சந்திக்க வந்த எங்களையும் வாழ்த்துறை வழங்க அழைத்ததற்கு முதற்க நன்றினை சொல்லி, எனக்கு முன்னால் பேசிய நண்பர் தட்சிணாமூர்த்தி கூறியது போல, சமுதாயத்திலும் அரசியல்வாதிகள் உருவாகக்கூடிய வளர வேண்டிய நிலை இருக்கிறது. அரசியல் இல்லாமல் எந்த சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சமுதாய மக்கள் அரசியல்வாதிகளையும் புறக்கணிக்காமல் வல்லநாட்டு நகரத்தார்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் 2006 சட்டமன்றத்தில் நிறைவேற்ற காரணமாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வாங்கி கொடுத்த பெருமையோடு உங்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். நிச்சயமாக சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தார்களை போல 12 டிவிஷனிலும் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும். சமுதாயத்தை வளர்வதற்கு காலையில் கூறிய அருள்மொழி கூறியது போல சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு ஒரு ஜாதிக்கு இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக நம் சமுதாயத்தை பாதுகாக்க உங்களோடு தோளோடு தோள் இருப்போம். வாழ்த்துக்கள், நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி.